மகரம் ராசிக்காரர்களாகி உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாகவும் சேர்க்கை காரணமாகவும் தொடர்பு காரணமாகவும் ஏற்பட இருக்கின்றது என்று துல்லியமாகவும் தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம். இந்த 2025 புத்தாண்டில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போது ராசிக்கு 2 சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குள் நுழைந்து அமோகமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சனி பகவான் குரு பகவானின் வீட்டில் அமர இருப்பதால் நிறைய பணப்புழக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், பெயர் அனைத்தும் அதிகரிக்கும். சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். தொட்டதெல்லாம் பொன்னாகும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் தான் 3ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாமல் நீண்ட காலங்களாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மகரம் ராசியை சேர்ந்த தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். வாழ்க்கையில் உயர் பதவி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெகு காலங்களாக உங்களுக்கு தடைபட்டுக் கொண்டிருந்த ஊதிய உயர்வுகள், பதவி உயர்வுகள் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் உண்டு. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட் இவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அபாரமான அமோகமான வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சனி பகவான். ஆக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய எண்ணங்கள், கற்பனைகள், ஆசைகள், அபிலாசைகள், கனவுகள் என அனைத்தும் நினைவாகும். நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தும் உங்களுக்கு வெற்றியில் முடியும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். அதில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் வந்துவிட்டது. நீங்கள் எதற்காக எதை தேடி காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கிறார். ஏனெனில் சனி பகவான் கோச்சாரத்தில் 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது உங்களுக்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிநாதன் என்பதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் கண்டிப்பாக உண்டு. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் யோகமான காலகட்டம் என்றால் அது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கும் காலகட்டம் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 2025 மே மாதம் வரையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். கோச்சாரத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்திற்குள் பயணிப்பது என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த தருணங்களில் குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் பெயர் புகழோடு வாழக்கூடிய சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு தடைபட்டுக் கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் மே மாதத்திற்குள் கண்டிப்பாக இனிதாக நடந்தேறும். இந்த தருணங்களில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். புத்தி கூர்மலடையும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ரேஸ், லாட்டரி, பிட்காயின் போன்றவற்றில் பெருந்தொகை பரிசாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனெனில் 5ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இதில் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பாகும். எனவே 2025 மே மாதத்திற்குள் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க இருக்கிறார். 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்துருஸ்தானத்திற்குள் அமரவிருக்கிறார். குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணிப்பதும் சிறப்புதான். ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. எனவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பலமாக பார்வையிடுவது சிறப்பு. எனவே அந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் தடைபட்டுக் கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும். சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டு தடைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விலகும். வெளிநாடு சென்று நல்ல நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏனெனில் குரு 6இல் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை நேரடியாக பார்வையிடுகிறார். இது சிறப்பு. இந்த மாதிரியாக குரு பகவானும் தற்போதிலிருந்தே உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்க இருக்கிறார்.
மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த குறைகள் அனைத்தும் 2025ஆம் ஆண்டில் நிறையாக மாற இருக்கிறது. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கிறது. எனவே குரு பகவானும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கிறார். அதேபோன்று 2025 ஏப்ரல் மாதம் வரையில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பலமாக நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் மனதில் நல்ல தைரியம், தெம்பு, உத்வேகம் நிறைந்து கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கையில் உயர்வு என்பது கிடைக்கும். கமிஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது இந்த மாதிரியான நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் ராகு பிரம்மாண்டக்காரகன். அவரால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும். என்றாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் 2025 ஏப்ரல் மாதம் வரையில் கேது இருப்பது உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2இல் ராகு அமர்கிறார். ராகு 2ஆம் இடத்தில் பயணித்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமோகமாக பயணித்துக் கொண்டிருப்பார். எனவே உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். எனவே ராகு 2ஆம் இடத்தில் இந்த மாதிரியாக அமர்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பிரம்மாண்டமான பெரிய அளவிலான பணத்தொகை கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகின்ற 2025 புத்தாண்டில் நீண்ட கால கஷ்ட நஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. இதுவரையில் நீங்கள் 7.5 சனியால் பட்டுக் கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திற்கும் விடுதலை கிடைக்கிறது. உங்களுடைய பாதைகள் முன்னேற்ற பாதைகளாக, வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய பாதைகளாக மிகச் சிறப்பாக அமையும். இந்த புத்தாண்டில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்லக்கூடிய அதிர்ஷ்டங்களை சனி பகவானும் குரு பகவானும் அள்ளி கொடுக்கிறார்கள். 2025 ஏப்ரல் மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பார். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் ராகுவும், ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது பகவானும் சஞ்சரிக்க இருக்கிறார்கள். 2025 மே மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்துருஸ்தானத்திற்குள் மறைந்து பயணிப்பது மிகச் சிறப்பு. இந்த மாதிரியான கிரக நிலைகளின் அமைப்புகளை பார்க்கின்ற போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 புத்தாண்டு முழுவதுமே மிகச் சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. ஏனெனில் 2025 ஏப்ரல் மாதம் வரையில் குரு பகவான் இருப்பது மிக சிறப்பு. அதேபோன்று 2025 மார்ச்சுக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாய ஸ்தானத்திற்குள் அமரவிருப்பது மிக மிக சிறப்பான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருப்பது மிகச் சிறப்பு. சனி 3ஆம் இடத்தில் பயணிக்கும் போதுதான் உங்களுக்கு ராஜயோக அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுப்பார். கடந்த காலங்களில் சுமார் 7.5 வருடங்களாக நீங்கள் 7.5 சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீர்கள். 7.5 சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களையும், சிக்கல்களையும், கஷ்ட நஷ்டங்களையும் நீங்கள் பார்த்து அனுபவித்து நொந்து போயிருந்திருப்பீர்கள். 2025 புத்தாண்டில் உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் விதத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணிக்க இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் ஆகும். சனி பகவான் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் கொடுத்த கஷ்ட நஷ்டங்களை தவிர்த்து இனி நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்க இருக்கிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு என்பது கண்டிப்பாக சனி பகவானால் கிடைக்கும். சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து. சனி கொடுக்கக்கூடிய சொத்து என்பது பல தலைமுறைகளாக வரும். அந்த அளவுக்கு சனி பகவான் 3இல் இருக்கும் போது உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுப்பார். சுமார் 2027 ஜூன் மாதம் வரையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணிக்கும் போது உங்களுக்கு அஷ்ட லட்சுமிகளும் உங்களை தேடி வரும் என்பது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசியின் அதிபதி. அவர் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் சிறப்பு. தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுக்கு பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. பாத சனி காலகட்டங்களிலும் உங்களுக்கு சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுதல், ஏதாவது சுப செலவுகளை மேற்கொள்ளுதல், குடும்பத்தில் புதிய வரவுகள், புதிய உறுப்பினர்கள் வந்து சேருவது என பல்வேறு விதங்களான சுப விஷயங்களை இந்த தருணத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார்.
பாதசனி காலகட்டத்தில் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். நல்ல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். ஏனெனில் ராசிக்கு 2ஆம் இடம் புதிய நபர்களை குறிக்கக்கூடிய இடம் என்றாலும் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பாதசனியாக இருக்கின்ற போது ஒரு சில மகரம் ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் வரலாம். உடலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். கண்களில் பிரச்சனைகள், பற்களில் பிரச்சனைகள் போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் 2025 மார்ச் மாதம் முதல் சுமார் 2027 ஜூன் மாதம் வரை சனி பகவானால் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்ற உத்தரவாதத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கிறார். 3ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்களாக கருதப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடம் என்பது முயற்சி, வெற்றி, சகாய, தைரிய ஸ்தானமாகும். சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இடம் விருத்தி அடையும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து. சனி பகவான் 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு வாரி வழங்குவார். ஏனெனில் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். சனி பகவான் யோகங்களை வாரி வழங்கக்கூடிய இடம் என்று பார்க்கின்ற போது ராசிக்கு 3ஆம் இடம் மட்டுமே தான். எனவே சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் மகரம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு. இந்த தருணங்களில் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று தனியார் நிறுவனத்திலோ அல்லது அரசாங்க நிறுவனத்திலோ உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய மிகச் சிறப்பான அதிர்ஷ்டகரமான காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு, நிலம், சொத்து, வீட்டு மனை, ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள்கள், வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களை சனி பகவான் அள்ளி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி, தைரியம், தெம்பு, உத்வேகம் அனைத்தும் நிறைந்து கிடைக்கும். கடந்த 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவானால் நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை, கஷ்ட நஷ்டங்களை சந்தித்தீர்களோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து அதற்கும் மேலான நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்க செய்கிறார் சனி பகவான். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு.